பிஸ்கட், ஜூஸ், குளிர்பானங்கள் போன்ற உண்ணும் பொருட்களை வாங்க வேண்டாம். ஜன்னல் ஓரங்களில் மற்றும் கதவு படிக்கட்டுகளில் பயணம் செய்யும் கவனத்திற்கு அரசு கவனத்திற்கு அரசு ரயில்வே போலீசார் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு வைக்க வேண்டாம். 4. ரயில் பயணங்களில் தெரியாத நபர்களிடம் போன்ற பொதுவான இடங்களில் உங்கள் மொபைல் போன்களை சார்ஜ் போட்டு வைக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். இல்லையெனில் திருடப்படலாம். கொண்டும் இருக்காதீர்கள். 3. உங்களின் மதிப்புமிக்க பைகளை உங்களுடன் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். கேரியர் மீதோ சீட்டிற்கு கீழோ வைக்க வேண்டாம். 4. ரயில் பயணங்களில் தெரியாத அரசு ரயில்வே போலீசார். தற்போதைய அண்மை செய்தி. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண் தள்ளிவிடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் ரயிலில் பயணிக்கும் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பணிகளை ரயில்வே போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ரயிலில் பெண்களுக்கு அசௌகரியமான விஷயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் காவல்துறையினர் செய்து வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். ஜான்சன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. நேற்று முன்தினம் கேவிக்குப்பம் அருகே ஓடும் ரயிலிலிருந்து பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட 4 மாத கர்ப்பிணி பெண். இந்த பெண்ணுக்கு கை கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரத்தில் ஏமராஜ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. ரயிலில் பயணிக்கும் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் வகையில் ரயில்வே போலீசார் தரப்பில் பல்வேறு முன்கட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அடுத்து வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் ரயில்வே இரும்புப்பாதை போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இணைந்து பொதுமக்கள் மற்றும் ரயில்வே பயணிக்கும் பெண்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ரயிலில் பயணிக்கும் பெண்கள் பெட்டிகளில் ஒலிபெருக்கி மூலம் பெண்கள் பயணிக்கும் பெட்டிகளில் தனிநபர் யாராவது ஏறினாலோ அல்லது தின்பண்டம் கொடுத்தாலோ வாங்க வேண்டாம். பெண்கள் பயணிக்கும் பெட்டிகளில் ஆண்கள் ஏறினால் மற்றும் பாலியல் தொந்தரவு ஏற்பட்டாலோ அல்லது சந்தேகப்படி இடமளிக்கும் வகையில் யாராவது தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கலாம் என ஹெல்ப்லைன் நம்பர் மற்றும் டோல் ஃப்ரீ நம்பர், அதாவது 1512 மற்றும் 139 கண்ட்ரோல் ரூம் நம்பர் 9962500500 மற்றும் 9481101957 ஆகிய எங்கள் போன் நம்பர்களை காவல்துறையினர் தெரிவித்தனர். இது 24 மணி நேரமும் செயல்படும் என ஒலிபெருக்கி மூலம் பெண்கள் பயணிக்கும் பெட்டிகள் மற்றும் பெண்கள் இருந்த இடத்தில் ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்தனர். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.